நாங்களாம் ஏஐ வந்துருச்சு இனிமேல் உலகமே மாற போகுதுன்னா நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறீங்க. ஏஐ அவுடேட் ஆக போகுதுன்னு சொல்கிறீங்களே, ஆன் வாட் பேசிஸ்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏஐ வந்து வெரி ஓல்டு டெக்னாலஜி. அதுடைய நெக்ஸ்ட் பரிமாணம் வந்து ஏஜிஐ, ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ். இன்னைக்கு இருக்கிற ஏஐ வந்து ஜெனரேட் பண்ணும், ஏஜிஐ வந்து மனிதன் மாயே அது வந்து திங்க் பண்ண ஆரம்பிக்கும். அதை கிராஸ் பண்ணி போகிறது பியாண்ட் ஹியூமன் தான் ஏஎஸ்ஐ. அது என்ன செய்யும்? மனிதன் செய்ய முடியாத விஷயத்தையும் அது செய்யும். இதுலேருந்து இந்த இடம் இருக்குல்ல, இப்போ ஏஐ ப்ளஸ் குவாண்டம், இது என்ன செய்யும்? உங்களுக்கு தேவையான ப்ரிஸ்கிரைப்டு மெடிக்கேஷனையும் கிரியேட் பண்ண முடியும். இப்படி மனுஷங்களுக்கு இப்போ என்ன தான் வேலை இருக்கும்? இப்போது கரண்ட்டாக இருக்கிற ஜாபு, ரிப்பீட்டட் ஜாபை ஏஐ செய்ய முடியுமோ அந்த எம்ப்ளாயீஸுக்கெல்லாம் ஜாப் போகத்தான் செய்யும். அப்போ மிஷின்களுக்கு இன்புட் கொடுக்கக்கூடிய வேலை மட்டும்தான் மனிதனுக்கு மிச்சம் இருக்கு. அதுதான் அதுவே பண்ணிக்குது. என்னதான் நாங்கள் பண்ணுறது? கொஞ்சம் கஷ்டம்தான். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்முடைய நிகழ்ச்சியுடைய கெஸ்ட் யாருன்னா திரு கணேஷ் ராதாகிருஷ்ணன் அவர்கள். அமெரிக்காவிலேருந்து இந்தியா வந்திருக்கிறவரை இறுக்கி பிடிச்சாந்து உட்கார வச்சுருக்கிறோம். ஆக்சுவலாக ஏஐ பற்றி நிறைய இன்டர்வியூஸ் நம்ம பண்ணியிருக்கோம். அது பண்ணும்போதெல்லாம் குவாண்டம் பற்றி இடையில பேசிகிட்டே இருப்போம். அந்த குவாண்டம் பற்றி பேசுகிறதுக்கான மிகச்சரியான நபர் இவர். அதனால தான் இவரோட இந்த இன்டர்வியூ நடக்குது. ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, எல்லோரும் ஏஐ பற்றி ஒர்க் பண்ணிகிட்ருக்கப்ப மேக்னிஃபிஷன்ட் 7 கம்பெனிஸ் அல்லது உலகத்துடைய பெருநிறுவனங்கள் எல்லாமே குவாண்டமில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அப்பப்போ நான் வந்து இன்டர்வியூவில் சொன்னது உண்டு. வந்திருந்த கெஸ்ட்டுகளும் அதை பற்றி பேசியது உண்டு. அப்படி உலகின் பெருநிறுவனங்கள் குவாண்டமையும் ஏஐ காம்பினேஷன் இருக்குல்ல, அதை சேர்த்து அடுத்த பெரிய மேஜிக்கை நடத்துகிறாங்கல்ல, அதற்கான கன்சல்டண்ட்டாக அட்வைஸராக இந்த பெருநிறுவனங்களுக்கு இருப்பவர் நம்ம ஊருக்காரர் திரு கணேஷ் ராதாகிருஷ்ணன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். சார் ரொம்ப சந்தோஷம் உங்களோட இந்த மாதிரி ஒரு டைம் உங்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிந்து கொள்வதற்கு. நம்ம ஃபோனில் பேசுனப்போ ஏஐ இஸ் நத்திங், என்ன கேட்டால் இட் இஸ் அவுடேட்டட் அப்படின்னு சொன்னீங்க. நாங்களாம் ஏஐ வந்துருச்சு இனிமேல் உலகமே மாற போகுதுன்னா நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறீங்க. ஏஐ அவுடேட் ஆக போகுதுன்னு சொல்கிறீங்களே, ஆன் வாட் பேசிஸ்? பேசிக் ஏஐ இஸ் ஆல்ரெடி அவுடேட்டட். ஏன்னா ஃபஸ்ட்டு ஏஐ கண்டுபிடிச்சவங்க அந்த ஏஐ வந்து ஹியூமனை மிமிக் பண்ணுன்றதுக்கு தான் வந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏஐ வந்து வெரி ஓல்டு டெக்னாலஜி. எல்லாரும் வந்து இப்போ இந்த ChatGPT தான் ஏஐன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதுவே ஒரு முதல் தப்பு. ChatGPT வந்ததால் ஏஐ வந்து மக்களுக்கு தெரிய வந்தது. பட் ஏஐ வந்து பார்த்திங்கன்னா நிறைய நம்ம தமிழர்கள் நிறைய பேர் வந்து ஈவன் 89, 90 அந்த சமயத்தில் PhDலாம் வாங்கியிருக்காங்க. ஸோ ஏஐ இஸ் நாட் நியூ. ஸோ ஏஐ இஸ் ஓல்டு. இப்போ இட் ஹஸ் கம் அவுட், ஸோ பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட் இட். பட் ஏஐ ஆல்ரெடி அடுத்த தளத்துக்கு ஜெனரேட்டிவ் ஏஐன்னு இப்போ கரண்ட்டாக இருக்குது, விச் பீப்புள் ஆர் ரியலி இம்ப்ரெஸ்ட். இப்போ தான் வந்து அதுக்கிட்ட கேள்வி கேட்குறாங்க, பதில் வருது. ஏன்னா நான் முதல்லேருந்து சொன்ன மாதிரி ChatGPT ஏஐ கிடையாது, அது ஒன் ஃபார்ம் ஆஃப் LLM சொல்கிறோம். நீங்கள் நிறைய தடவை அதை பற்றி லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் அதம்மா. இப்போ வந்து என்னென்னா அடுத்த தளத்துக்கு ஏஐயை கொண்டுட்டு போகிறதுக்கு மிக தீவிரமாக எல்லா பெரிய கம்பெனிஸும், அது இது ஓப்பன் ஏஐயாக இருக்கட்டும், கூகுள், இவங்க இலான் மஸ்குடைய கம்பெனி கிராக், அது கிளாட் எல்லாருமே பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுடைய நெக்ஸ்ட் பரிமாணம் வந்து ஏஜிஐ, ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ். அது வந்து அச்சீவ் பண்ணிட்டாங்களான்னா இன்னும் இல்லை, விரைவில் தே வில் பி ஏபிள் டு அக்கம்ப்ளிஷ். அதுக்கு அப்புறமா இருக்கிறது ஏஎஸ்ஐ, ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ். ஓகே. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஓஐன்னு, ஓஐன்றது ஆர்கனாய்டு இன்டெலிஜென்ஸ். இப்போ இந்த ஏஎஸ்ஐயும் ஓஐயும் நீங்கள் இப்போ 29, 30க்கெலாம் வந்துட்டிங்கன்னா அதை பற்றி தான் பேசுவோம். ஏஜிஐயும் பேச போகிறோம். ஏன்னா ஏஜிஐ வந்து இன்றைக்கி இருக்கிற ஏஐ வந்து ஜெனரேட் பண்ணும். ஏஜிஐ வந்து இட் ஹாஸ் காக்னேட்டிவ் ஸ்கில்லுன்னு சொல்லுவோம், ரொம்ப இம்பார்ட்டண்ட். ரீசனிங் பண்ணுறது, மனிதன் மாயே அது வந்து திங்க் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ ஒரு கிளாஸை கொடுத்து
நீங்கள் வந்து என்னை வந்து கீழே போட்டுருந்தா நான் போட மாட்டேன். ஏன்னா நான் ஹியூமன் திங்க் பண்ணுறேன். அது கீழே போட்டால் கிளாஸ் உடஞ்சிட்டு வந்து அந்த ஸ்கில்ஸை கொண்டுட்டு வர்றது தான் ஏஜிஐ. ஏஜிஐ அந்த ரீசனிங். ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி கொண்டு கம்பெனிஸும் ஒர்க் பண்ணுறாங்க. டெஃபினட்டாக இப்போ ஆக்சுவலாக இப்போ ஏஐ பற்றி பேசுகிறப்போ ஒரு டிஸ்க்ளைமர் கொடுப்பாங்க. இட் கம்ஸ் டு ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படிம்பாங்க. இப்போ ஏஜி அடுத்த லெவலுக்கு போகுது. ரீசனிங் ஒரு மனிதன் யோசிப்பதை போலவே அது யோசிக்கும் அப்படின்னு. ஆமாம், அது ஓரளவுக்கு மனிதன் லெவலுக்கு அப்சல்யூட்டாக அச்சீவ் பண்ணிடும். அதை கிராஸ் பண்ணி போகிறது பியாண்ட் ஹியூமன் தான் ஏஎஸ்ஐ. ஓகே. ஸோ சூப்பர் இன்டெலிஜென்ஸ் அது என்ன செய்யும்? அது வந்து அதான் சொன்னேன், மனிதன் செய்ய முடியாத விஷயத்தையும் அது செய்யும். இப்போ இது வந்து ஜெனரல் இன்டெலிஜென்ஸுக்கும் சூப்பர் இன்டெலிஜென்ஸுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போது ஒரு பிஹெச்டி பர்சனை வந்து நீங்கள் வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு சென்னை நகரத்தில் அவரை காரில் உட்கார வச்சுட்டு அங்கே ஒரு டிரைவர் அதை இயக்கும்போது ஒரு டிரைவர் பார்த்தீங்கன்னா இஸ் வெரி ஸ்பெஷலி ஸ்கில்டு இன் டிரைவிங். இப்போ இருக்கிற சென்னை டிராஃபிக்கில் எப்போ எங்கே பூந்து எந்த ரோட்டில் போய் வரணும்னு அந்த ஸ்கில் அவர் பிஹெச்டி இது இல்லை, அவர் துறையில் பிஹெச்டியாக இருக்கலாம். ஆனால் அந்த இயல்பாக செய்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள், அதை அந்த டிரைவர் பெட்டராக செய்வார் தேன் த பிஹெச்டி பர்சன். அவர் மேத்தமெட்டிக்ஸ் பிஹெச்டி ஆனால் ப்ராப்ளம்ஸ் காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ணுவார். பட் அவரை எடுத்துகிட்டு போய் டிராஃபிக்கில் விட்டிங்கன்னா ஈ கேனாட் சால்வ். இதுக்கு வந்து அந்த துறையில் இன்டெலிஜென்ஸாக டீப்பாக இருக்கிறவங்க அதை செய்வாங்க. அது வந்து ஏஎஸ்ஐ சூப்பர் இன்டெலிஜென்ஸாக இருக்கிறவங்க இந்த ஃபார்முலாஸையும் இந்த மாதிரி பண்ணுறது. பட் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் வந்து இடம் பொருள் ஏற்ற மாதிரி அந்த திங்கிங். இப்போ நீங்கள் ஒரு கேள்வி என்னை கேட்கும்போது அதுக்கு நான் ரீசனிங் பண்ணி தென் ஐ எம் திங்கிங் அண்ட் ஏபிள் டு ஆன்சர். ஸோ இந்த காக்னிட்டிவ் ஸ்கில் வந்து ஏஜிஐ இஸ் ஆல்சோ வெரி பவர்ஃபுல். ஓகே. ஆனால் அது வந்து இப்போது அதை நோக்கி போயிட்டு இருக்கோம். எனி டைம் வி ஷுட் பி ஏபிள் டு அக்கம்ப்ளிஷ். லார்ஜ் லாங்குவேஜ் மாடலுக்கும் எஸ்எல்எம் ஸ்மால் லாங்குவேஜ் மாடலுக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன? இப்போது ஃபஸ்ட்டு நம்ம லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் தான் மெயின். இப்படி சொல்லலாம், ஒரு 10 லைப்ரரி இருக்கிற புக்கை எல்லாத்தையும் மக்கப் பண்ணி நீங்கள் சொல்கிறீங்க உள்ளே 10 லைப்ரரியோ 100 லைப்ரரி எல்லாத்தையும் தூக்கி தலையில் ஏற்றிக்கோ. அதுதான் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். அதுதான் இன்றைக்கி மட்டும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் வந்து ஏஜிஐ நோக்கி போகும்போது நிறைய வி கால் இட் கான்டெக்ஸ்ட் விண்டோன்னு சொல்லுவோம். இந்த கான்டெக்ஸ்ட் விண்டோ இஸ் வாட் எல்லாருமே ஒர்க் பண்ணுறது. இப்போ ஜிபிடி, ஜெமினாய் ஆஸ் வெல் அஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கிராக்னு சொல்லிட்டு கிராக் 4.0 ரிலீஸ்டு பை இலான் மஸ்க் டீம் XAI. அவங்க கம்பெனி ஆரம்பித்து 28 மாதம்தான் ஆகுது. 2.5 வருஷத்துக்குள்ளே தே காட் ஃப்ரம் வேர் தே ஆர். உங்களுக்கே தெரியும், ஒரு அசுர வளர்ச்சி இலான் மஸ்கால் மட்டும்தான் முடியுன்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். அவர் பல விஷயம் பண்ணியிருந்தாலும் இந்த இடத்துலையும் ஒரு இது பண்ணியிருக்காரு. ஏன்னா இந்த எல்எல்எம் மாடல் வந்து இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெஷர்மெண்ட் வேணும் இல்லைங்களா? அதுக்காக கண்டுபிடிச்சது வந்து என்னென்னா, இந்த நிறைய கம்பெனிஸ் வருது. டீப் சீக் இருக்குது, கிளாட் இருக்குது, ஜெமினை இருக்குது. இவங்கள எல்லாத்தையும் இந்த இப்போ புதுசாக நீங்கள் எடுத்துன்னு வந்தீங்க, ஆனால் அதை டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு HLEன்னு சொல்லுவாங்க, ஹியூமனிட்டி லாஸ்ட் எக்ஸாம். என்னது ஹியூமனிட்டி லாஸ்ட் எக்ஸாம்? அதாவது ஒரு 100 துறைகள், எல்லா துறையும் லிட்ரேச்சர், லிங்குஸ்டிக்ஸ், கிளாசிக்கல், மேத்தமேட்டிக்ஸ் எல்லா துறையிலையும் பிஹெச்டிஸ் அவங்கள கூப்பிட்டு கம்ப்யூட்டர் ஏஐ சால்வ் பண்ண முடியாத மாதிரி கேள்விகள் க்ரியேட் பண்ணி 2500 கேள்வியை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஹியூமனிட்டி லாஸ்ட் எக்ஸாம் வச்சு தான் ஒரு எல்எல்எம்மையும் டெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த எல்எல்எம் கிராக்லேருந்து ஜெமினைலேருந்து எல்லாமே இந்த மாதிரியாக டெஸ்ட் பண்ணப்பட்டது டெஸ்ட். இப்போ அந்த டெஸ்ட்டில் ஒரு ஸ்கோர் வரும். அது வந்து இப்போ இந்த பிஹெச்டி பண்ணவங்க டெஸ்ட் பண்ண இவங்களே 3லேருந்து 5 மார்க் வாங்க மாட்டாங்க. அதாவது ஹியூமன் கிரியேட்டட் டெஸ்ட்டு தான் எல்லாமே டாக்டரேட்டு. இந்த டாக்டரேட் கிரியேட் பண்ண எக்ஸாமே அவங்களுக்கே வச்சாலே தே கேனாட் டேக் 3 or 5. எல்லாமே இப்போ நீங்கள் ஓப்பன் ஏஐ, ஜிபிடி இவங்கெல்லாம் நல்ல ஸ்கோர் எடுத்துருக்காங்க. ஆனால் தே குடன்ட் ஏபிள் டு டூ ஆஸ் வாட் கிராக் 4 44 மார்க் எடுத்திருக்கு.
ஓ, இது வந்து இது உண்மை, வந்து கிட்டத்தட்ட அந்த கார் குவாலிட்டி டெஸ்ட் பண்ணுற மாதிரி இது. இது பியாண்டு. அதாவது இங்கே தான் நீங்கள் அந்த ஏஜிஐக்கும் ஏஎஸ்ஐ உடைய வித்தியாசத்தை பார்க்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கான்டெக்ஸ்ட் விண்டோன்றத ஒரு புதுமையாக பேட்டர்ன்ஸை வச்சு அதுங்க ரெகக்னைஸ் பண்ணுறது. இப்போ ஒரு கேள்வியை கேட்குறீங்க, அந்த கேள்விக்கு நான் வந்து பதிலை சொல்லிடுறேன். ஆனால் அது பதில் இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஜிபிடி மாடல்ஸில் ஒரிஜினலாக வந்த மாடல்ஸில் நீங்களும் ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஒரு கேள்வி, ரெண்டாவது கேள்வி, மூணாவது கேள்விக்கு ஏற்று நாலாவது கேள்வி போடும்போது அது ஃபஸ்ட்டு கேள்வி என்னன்னு மறந்துடும். ஆமாம், இப்போ அது கிடையாது. இல்லை ஷார்ப்பராக வர்றதுக்கு காரணம் நம்ம கட் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தோம்னா 1 மணி நேரம் கழிச்சு கேட்டாலும் அது கண்டினியூ பண்ணுது விட்ட இடத்துலேருந்து. அது எக்ஸாக்டாக அதுதான் இப்போ நம்ம சொல்கிற இந்த இது. ஓகே, அது Grok 4 வந்து இந்த ஹெச்எல்இ மட்டும் இல்லை, ஹியூமனிட்டி லாஸ்ட் எக்ஸாம் மட்டும் இல்லை, ஜிபிக்யூஏன்னு அடுத்த லெவல், இது வந்து டாக்டரேட்ஸ் கிரியேட் பண்ணுது. அடுத்தது இப்படி வச்சுக்கலாமே கிராஜுவேட் லெவல், அந்த இடத்துலையும் சக்சீட் பண்ணியிருக்கு. மேத்தமெட்டிக்ஸ்லையும் சக்சீட் பண்ணுங்க. மேத்தமெட்டிக்ஸில் ஒரு ப்ராப்ளத்தை மனுஷனே இது சால்வ் பண்ணாத விஷயத்தெல்லாம் சால்வ் பண்ணுது. இப்போ ஏஐ, ஏஜிஏ, ஏஎஸ்ஐ, அடுத்தது சூப்பர் இன்டெலிஜென்ஸ்னு போயிட்டா மனுஷங்களுக்கு இப்போ என்ன தான் வேலை இருக்கும்? இப்போது மனுஷனுடைய மூளையை வச்சு டெஸ்ட் பண்ணி அதை வச்சு இதை குவாலிஃபை பண்ணுறோம். அப்போது இவங்க எல்லாமே சூப்பர் எக்ஸ்பர்ட்ஸ் தான். அப்போ இவங்க சூப்பர் எக்ஸ்பர்ட்ஸை விட அது பண்ணுது. இப்போ Grok வந்து 44 வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம். அப்போ வேர் வி ஆர் ஸ்டாண்டிங் அஸ் ஹியூமன்ஸ்? ஆக்சுவலி ஸ்பீக்கிங், இதுவும் சைட் பை சைட் சயின்டிஸ்ட் எவ்ரிபடி இஸ் சேயிங் ஏ இஸ் நாட் கோயிங் டு ரீப்ளேஸ் ஹியூமன்ஸ். இப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏஐ ஜாப் இதுக்கு வரும்போது முன்னெல்லாம் ஒரு புது டெக்னாலஜி, இந்த டெக்னாலஜி இண்டஸ்ட்ரி ரெவல்யூஷன் எல்லாம் ஆகிட்டே தான் இருக்குன்னு கடந்த பல ஆண்டுகளாக, டெக்கேட்ஸாக அது வரும்போது ஒரு டெக்னாலஜி வரும்போது வேலை வாய்ப்பை இழக்கிறது ஃபஸ்ட்டு வந்து ஜூனியர் லெவலாக இருக்கும் கம்பெனிஸில். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆனால் இதில் தான் மேலேருந்து கீழே வருது. அதுக்கு காரணம் மேலே இருக்கிறவங்க இனிமேல் யூஸ் இல்லை, 10 பேர் செய்கிறது ஒரு விஷயம். ஆனால் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நர்சிங் ஜாப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே எம்பத்தின்னு ஒன்று இருக்குது. ஒருத்தர் கையால் அந்த நர்ஸை வந்து அவங்கள தொட்டு உனக்கு ஒன்றும் இல்லை, நீ குணமாகிடுவேன்னு சொல்கிறான். அந்த கேப்பபிலிட்டி எட் ஏஐ ஹஸ் நாட் காட் இட். இல்லை, ஏஐக்கு எம்பத்தி இல்லை. ஓகே, அதில் வந்து வேல்யூ நம்ம எப்படி பில்ட் பண்ணுறதுலாம் நம்ம ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்கோம். தொடர்ச்சியாக டெக்னிக்கலாக இதை பற்றி ஒர்க் பண்ணிகிட்ருக்கவங்க நீங்கள் உள்பட எல்லாருமே நம்பிக்கை கொடுக்குறீங்க, மனிதர்களுக்கு இதனால் தொந்தரவு இருக்காது. ஆனால் பேரலில் என்ன ஆகிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக வேலையை விட்டு தூக்காத சில நிறுவனங்களே ஆட்கள் வேலையை விட்டு தூக்குது. இப்போ என்னென்னு கேட்டால், நிறைய பேர் நம்ம ஒரு காலகட்டத்தில் ஐடி பூம் இங்கே வந்தப்போ சர்வீஸ் செக்டாருக்குள்ள தான் நம்ம ஆட்கள் நிறைய பேர் போனாங்க. நிறைய இளைஞர்களுடைய குடும்பங்களை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போனது வந்து இந்த சர்வீஸ் செக்டாரில் நமக்கு கிடைச்ச நல்ல சம்பளம் தான். அப்போ நம்ம பிள்ளைங்களும் அந்த செக்மெண்ட்டுக்குள்ளே தான் நிறைய உட்காந்துருக்காங்க. இப்போ ஏஐயில் கூட நம்ம பசங்க தான் உள்ளே உட்காந்துருக்காங்க, சீனியர்ஸும் நீங்கள் தான் உட்காந்துருக்கீங்க. இப்போது இவங்களை இதில் கை வைக்கத்தானே செய்யுது. இல்லை, இங்கே தான் வந்து நீங்கள் வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம் நிறைய டேட்டாஸை பார்த்தீங்கன்னா 92 மில்லியன் ஜாப்ஸ் ஆர் கோயிங் டு பி லாஸ்ட். நீங்கள் இப்படி வச்சுக்கலாம், எந்த ஜாபை கரண்ட்டாக இருக்கிற ஜாபு ரிப்பீட்டட் ஜாபை ஏஐ செய்ய முடியுமோ அந்த எம்ப்ளாயீஸுக்கெல்லாம் ஜாப் போகத்தான் செய்யும். ரியாலிட்டி. ஆனால் 92 மில்லியன் ஜாப்ஸ் by now if you lose it by 2030 170 million new jobs are getting created. துறைகள் மாறத்தான் செய்யும். as any transformation comes இந்த இது வந்து ஹிட் இருக்கும். கொஞ்சம் ஏஐ கொஞ்சம் அதிகமாக ஃபாஸ்ட்டாக இருக்குது, அந்த ஒரு ரீசன் தவிர. இப்போது நீங்கள் அந்த ஒரு எஸ்எல்எம்னு ஒரு கேள்வி கேட்டிங்க, ஏன்னா நம்ம மக்களுக்கு அதையும் சொல்ல வேண்டியது இருக்குது. என்னடா எஸ்எல்எம் வந்தப்போ தான் நம்ம வேறு இடத்துக்கு அப்படியே மூவ் ஆகிட்டோம். இல்லை, இந்த எல்எல்எம் இப்போ அது வந்து இந்த வேலை வாய்ப்பே வந்து இப்போ நிறைய உங்கள் இதில் வந்தவங்களும் பேசினாங்க. ஏஜென்டிக் ஏஐ அட்டானமஸாக இட் இஸ் கோயிங் டு டூ ஒர்க்கு. அதுக்கப்புறம் மல்டி மொடாலிட்டின்னு இருக்குது, வீடியோ டெக்ஸ்ட் இதெல்லாம் பண்ணும். ரேக்னு சொல்லுவோம், பிகாஸ் கம்பெனிக்குள்ளே இருக்கிற அந்த இன்ஃபர்மேஷன் பப்ளிக்காக இருக்கிறதால இந்த ரிட்ரீவல், ஆக்மெண்டட் ஜென்ரேஷன், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வேலை வாய்ப்பு நான் சொல்கிறது. அடுத்தது ப்ரீ ட்ரெயின்ட் மாடல். இப்போ ப்ரீ ட்ரெயின்டு மாடலில் இந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ரோபோ வந்து இவர் இலான் மஸ்க் வந்து ஆப்டிமஸ் நிறைய கம்பெனி இப்போ ரோபோ பண்ணுறாங்க ஃபார் அ கமர்ஷியல் யூஸு. ஒரு ஃபேக்ட்ரியில் ரிப்பீட்டட் ஸ்டேஷன் டு ஸ்டேஷன் ஜாபு, ஒரு ஸ்க்ரூ போடுறது அடுத்தது.
அது வந்து இப்போ கன்சியூமருக்கும் வரப்போகுது. இப்போது சே ஃபார் எக்ஸாம்பிள் என் வீட்டுக்கு ஒரு ரோபோ தேவை. அது வந்து சர்டன் ஆஸ்பெக்டில் அது ட்ரெயின் ஆகிருக்கும். நீங்கள் காஃபி போட்டு வானா கேப்புச்சினோ லாட்டே அமெரிக்கானோலாம் போடும். ஃபில்டர் காஃபி போடுமா? போடாது. ஸோ இப்போ இதுதான் இப்போ எஸ்எல்எம் ட்ரைனிங்கா? இல்லை, எஸ்எல்எம் வந்து நாங்கள் என்ன சொல்கிறோம், இந்த ப்ரீ ட்ரெயின்டு மாடல் சொல்கிறோம் இல்லைங்களா. இப்போ இப்படி சொல்லலாம், ஒரு பெரிய லைப்ரரி இருக்குது. நான் வந்து இந்த மெடிக்கல் சயின்ஸை பண்ணுறதுக்கு போது எனக்கு எதுக்கு ஈஜிப்டை பற்றி ஜாகிரஃபியும் ஹிஸ்ட்ரியும் தேவையில்லாத விஷயம். அப்போ இந்த குறிப்பிட்ட விஷயத்தை அந்த எக்ஸ்பர்ட்டுக்கு குறிப்பிட்ட விஷயத்தை எடுத்து உள்ளே வைக்கணும். அப்போ குறைந்த அளவுக்கு ஜிபியு தேவைப்படும். அந்த எக்ஸ்பர்ட்ஸ் வந்து எஸ்எல்எம்மாக க்ரியேட் பண்ணி ஸ்மால் லாங்குவேஜ் மாடலாக க்ரியேட் பண்ணி அவங்களுக்கு தேவையான விஷயம், ஒரு கம்பெனினா அந்த கம்பெனிக்கு தேவையான விஷயங்கள் அது வர வர இப்போ பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் மெயின் ஃப்ரேம் இருந்தது. மெயின் ஃப்ரேமில் மட்டும் தான் கம்ப்யூட்டர்னாங்க. அடுத்தது பிசி வரும்போது எல்லாம் சிரித்தாங்க. அந்த பிசிஸ் ஒன்றுக்கு ஒன்று தொடர்பு கொண்டு பேச ஆரம்பிச்சது. பிசிஸ் பேசுமா? அந்த மாதிரி நெட்வொர்க், ஸ்மால் நெட்வொர்க்ஸ் வந்துட்டு இன்றைக்கி வந்து தீஸ் கம்ப்யூட்டர்ஸ் ஹவ் ரீப்ளேஸ்டு மெயின் ஃப்ரேம் ஆகி இதே மாதிரி எஸ்எல்எம்ஸ் அடுத்தது உருவாக என்ன ஆகும்னா எந்தெந்த ஃபீல்டு தேவையோ நீங்கள் ப்ளக்இன் மாதிரி நான் ஒரு தேவையான எஸ்எல்எம்மை நீங்கள் அட்டாச் பண்ணி சின்ன சின்ன கம்பெனிஸும் ரொம்ப அருமையான டூல்ஸும் அருமையான விஷயத்தை கண்டுபிடிப்பாங்க. அப்போ இண்டிவிஜுவல்ஸ்க்கும் அது கையில் வந்துடும். அப்போ அதுதான். அப்போ ஏஜென்டிக் ஏஐக்கும் எஸ்எல்எம்க்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும்? ஏஜென்டிக் ஏஐ ஜஸ்ட் அன் ஆட்டோமேஷன், ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி தான். அது அசிஸ்டன்ஸுன்றதோட முன்ன பாட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு ஆள் ஒரு வேலை மட்டும் தான் செய்யும். இது வந்து இப்போ இந்த ஸ்டூடியோ எடுத்திங்கன்னா நம்ம 2 பேர் மட்டும் இல்லை, பல பேர் வந்து இங்கே கேமரா, சோ மெனி ஆங்கிள்ஸ், ஆடியோ செக் இதெல்லாம் பண்ணுறாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி ஏஜென்டிக் ஏஐ வந்து பேச ஆரம்பிக்கும். ஒரு விஷயத்தை நீங்கள் கேட்குறீங்க, அவங்க அதுக்கு பதில் சொல்கிறாங்க, அந்த பதிலுக்கு வேறு ஒன்று. ஏன்னா இது குரூப் இருக்குது, நெஸ்டட் இருக்குது, இண்டிவிஜுவலாக சீக்வென்ஷியலாக ஆப்ரேட் பண்ணுற மாதிரி. ஸோ ஏஜென்டிக் ஏஐ வந்து லாட் ஆஃப் இந்த நீங்கள் கால் சென்டர் இந்த மாதிரி ஜாபெல்லாம் வந்து டூல்ஸ் ஆல்ரெடி வந்துருச்சு. அதில் வந்து இட் இஸ் கோயிங் டு ரீப்ளேஸ். ஆனால் என்னென்னா ஏஜென்டிக்கு பில் பண்ணவங்களே ஏஜென்டிக்கு வேலை விட்டு தூக்கியிருக்கு. அதாவது இல்லை, எனக்கு எஸ்எல்எம்மை நான் கொஞ்சம் இயல்பாக புரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன். இப்போ வந்து சாட்ஜிபிடிங்கிறது ஒரு பெரிய எல்எல்எம். இப்போ எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட துறை சார்ந்த விஷயம் பற்றி மட்டும் வேணும்னா எனக்குன்னு நான் ஒரு எஸ்எல்எம்மை உருவாக்கிக்கலாம். கம்பெனிஸும் பண்ணலாம், இண்டிவிஜுவலும் பண்ணலாம். குறைந்த அளவுக்கு ஜிபியூவில் வச்சு அதை ப்ராசஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நீங்கள் வந்து நான் தனித்தனியாக ஆளுக்கு ஒரு ஏஐ வச்சுருப்போம். இப்போ நேராக போய் சாட்ஜிபிடியோ அல்லது வேறு யார்ட்டையோ கேட்குறதுக்கு போல எல்லார்ட்டையும் அந்த ஒரு டூல் இருக்கும். இல்லை, இதோட வந்து பயங்கரமான ஒரு விஷயம், இந்த கேள்வி கேட்டதால் இந்த ஆன்சர் நான் சொல்ல வேண்டிய ஒரு கடமைக்கு உட்பட்டிருக்கேன். ஏன்னா மை எக்ஸ்பர்டீஸ் கோஸ் நாட் ஒன்லி ஆன் குவாண்டம் சைட் பட் இட் இஸ் ஆல்சோ ஆன் தி சைபர் செக்யூரிட்டி சைடு. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்எல்எம் இவங்கெல்லாம் கம்பெனிஸ் உருவாக்கிட்டு இருக்காங்க. பேட் விஷயத்தை செய்து, ஏன்னா ஒரு பேட் விஷயத்தை செய்யறதுக்காக டார்க் நெட் சைடில் தே ஆர் கிரியேட்டிங் எல்எல்எம் கால்டு WORMன்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி விஷயத்த அவங்களுக்கு தேவையான பேடான விஷயத்த அதுவே ஜென்ரேட் பண்ணி இன்ஃபேக்ட் ரெக்ரூட்மெண்ட்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க வேர்ல்டில் டு டூ தட் கைண்ட் ஆஃப் எல்எல்எம் டூ. இப்போ இன்றைக்கி போயிட்டு நீங்கள் சாட் ஜிபிடியில் வந்து கேன் யூ கிவ் மீ 10 ways ஆஃப் டூயிங் அ பர்ஃபெக்ட் ராபரின்னு கேட்டிங்கன்னா கொடுக்காது. ஆமாம். ஆனால் இந்த இடத்துல கொடுக்கும். அது பேர் ஜெயில் பிரேக் எல்எல்எம்னு. ஆனால் இதுக்கெல்லாம் லாஸ் எப்போ கொண்டு வர போகிறாங்க? ஏஐ வந்து அடுத்து ஏஜிஏ, ஏஎஸ்ஐ, ஓஐன்னு போயிட்டுருக்கு. ஆனால் இதை பற்றி ஒரு இன்டர்நேஷ்னல் லாஸோ அல்லது கண்ட்ரி ஸ்பெசிஃபிக் லாஸோ உருவாயிருக்கு. ஏன்னா ஓப்பனாக தவறான விஷயங்களுக்காகவே ஏஐ பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் உருவாகிருக்குன்னா வேர் இட் லீட்ஸ் டு? இல்லை, பிகாஸ் தட் இஸ் வேர் விழிப்புணர்வாக வந்து பீப்புள் ஆல்சோ ஹாவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். எங்கே சார் இந்த லிங்கை கிளிக் பண்ணாதுன்னு சொன்னால் கூட ஒரு ஆர்வமான விஷயம் வந்தால் கிளிக் பண்ணி போடுறாங்களே சார். அவ்வளோ மனிதர்கள் ரொம்ப சாதாரணமானவர்கள் தானே, எல்லாரும் கணேஷ் கிடையாது. இல்லை, இது வந்து இது சின்ன விஷயம் நீங்கள் சொல்லிட்டீங்க. டீப் ஃபேக்ஸ் ஆர் வெரி வெரி. ஏன்னா வந்து ஒரு செலிப்ரிட்டி ஆகிய நீங்கள் இருக்கீங்க, முன்னெல்லாம் வந்து ஒரு 3 hours நீங்கள் பேசினா தான் உங்கள் வாய்ஸை நாங்கள் ரெப்ளிகேட் பண்ண முடியும். இங்கே ஒரு 15 seconds to 30 seconds பேச நான் ரெப்ளிகேட் பண்ணிடலாம். ஒரு ஹை ரெசல்யூஷன் ஃபோட்டோ இருந்தால் நாங்கள் வந்து எடுத்து நீங்கள் வந்து ஜனங்களை பார்த்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு மெசேஜ்
which is completely out of contextல கொடுக்குறீங்க. எல்லாரும் சொல்கிறாங்க மிஸ்டர் கோபிநாத்தா இப்படி பேசினாருன்னு. ஆனால் நீங்கள் பேசவே இல்லை. டீப் ஃபேக் கேன் டூ. இல்லைன்னா வந்து ஒரு டீப் ஃபேக்கில் எடுத்து நீங்கள் ஒய்ஃபுக்கு கால் பண்ணுற மாதிரி பண்ணி இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் இருக்கேன், எனக்கு 1 லட்ச ரூபா அமுச்சு விடுன்ற மாதிரி. இது ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக அது மாதிரியான ஸ்கேம்ஸ் நடந்திருக்குல்ல. பொண்ணு வந்து ஏர்போர்ட்டில் மாட்டிக்கிட்டு எனக்கு பணம் வேணும்னு கேட்டு இல்லை, இது இருக்குங்கிறாங்க. பெரிய ஒரு சிஎஃப்ஓ சிஇஓ கூப்பிட்டு துபாயில் நடந்தது. 35 மில்லியன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. போச்சு 35 மில்லியன் போயிடுச்சு. அதுக்கு தான் என்ன சொல்கிறாங்க, ஈவன் நீங்கள் நான் எல்லாரும் இங்கே இருக்கிற மக்களும் கோட் வேர்டு வச்சு பேசுங்கன்றாங்க. கோட் வேர்டு அப்படின்னா என்ன? இப்போ நான் வந்து கூப்பிட்டு உங்களை வந்து சரி எனக்கு ஒரு $1000 வேணும்னா சரி நம்ம கோட் வேர்டு என்ன கணேஷன் கேட்கலாம். நீங்கள் நம்ம 2 பேருக்கும் ஏன்னா நாலேஜே பிரேக் பண்ண முடியாது. முன்னாலெல்லாம் என்ன பண்ணாங்க, நல்லா சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப பணம் வேணும்னா சிட்டை கொடுத்து அனுப்புவாங்க பக்கம்லாம். அப்போ வந்து அந்த குறிப்பிட்ட வார்த்தையை சொல்லணும். அந்த வார்த்தையை சொன்னால் தான் இன்னார் அனுப்புனாரு அப்படின்னு. அந்த லெவலுக்கு வந்துட்டோம். இல்லை அந்த லெவலுக்கு மட்டும் இல்லை, அந்த லெவலுக்கு திரும்ப போயிட்டோம். எனக்கு என்ன, டெக்னாலஜி வளர வளர வசதிகள் வளர வளர சேஃப்டி குறைஞ்சிட்டே இருக்க மாதிரி இருக்குது. சேஃப்டி நோக்கி ஒன்றுமே நடக்காதது மாதிரியே இருக்குது அறிவியல் உலகத்தில். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை சொல்கிறீங்க, அதுக்கு தான் நம்ம வந்து இந்த குவாண்டம் பற்றி பேசுகிறோம். குவாண்டம் வந்து இப்போ இருக்கிற கிரிப்டோகிராஃபிக் கீஸு எல்லாத்தையும் உடைச்சாச்சு. உடைச்சாச்சு ஆல்ரெடி. அவங்கெல்லாம் ஆல்ரெடி உட்காந்துட்டு நீங்கள் வச்சுருக்கிற பேங்க் பாஸ்வேர்டு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நான் சொல்கிறது நீங்கள் கிரிப்டோ ஃபீல்டில் பிட்காயின்லாம் வாங்குறீங்க, அதுக்கு ஒரு 256 இது கீஸ் இருக்கும். அதெல்லாம் உடைச்சாச்சு. அதெல்லாம் உடைச்சாச்சுன்னா இப்போ உங்கள்கிட்ட அதுக்கான அந்த 256 கீஸையும் அது பிரேக் பண்ணுமா? ஆமாம். அந்த லென்த் ஆஃப் கீஸ் எல்லாம் அனாவசியமாக. அதை குவாண்டம் வந்து நீங்கள் குவாண்டமுடைய ஸ்பீட் அண்ட் அஜிலிட்டி நீங்கள் எடுத்துக்கினீங்கன்னா இன்றைக்கி வந்து சராசரியாக உங்கள் லேப்டாப்போ உங்களுடைய பர்சனல் கம்ப்யூட்டரோ 10,000 வருஷம் ஓடி பண்ண வேண்டிய விஷயத்த 5 செகண்டில் பண்ணும். ஆக்சுவலாக நீங்கள் வந்து இவரை கன்சல்டன்ட் ஃபார் உலகத்துடைய பெருநிறுவனங்களுக்கு குவாண்டம் ஏஐ காம்பினேஷனுக்கான ஒர்க்ஸ்க்கான கன்சல்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டீங்க. ஸோ அதை கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல முடியுமா? ஆனால் ஏஐ இஸ் அவுட்டேடுங்கிற வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா குவாண்டம் ப்ளஸ் ஏஐ தான் இனிமேல் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ குவாண்டம் இஸ் அ ஹார்ட்வேர் அண்ட் ஏஐ இஸ் அ சாஃப்ட்வேர். ஸோ இது ஒன்றோடு ஒன்று தொடர்பு படுத்தி அல்லது ஒன்றோடு ஒன்று சேர்த்து வாட் ஆர் த மேஜிக் ஆர் கோயிங் டு ஹேப்பன்? மேஜிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மனிதனுடைய வாழ்க்கை தரம் மட்டும் இல்லை, ஏஜியை உயர்த்த முடியும். அதாவது பல டிசீஸுக்கு இப்போ அல்சைமரோ பார்க்கின்சனோ இந்த மாதிரி கேன்சர் இந்த மாதிரி விஷயம்லாம் இப்போ நீங்கள் குவாண்டம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். கூகுளில் ரீசெண்டாக டிசம்பர் மாதம் வில்லோன்னு ஒரு ப்ராசஸர், குவாண்டம் வந்து ஒரு ப்ராசஸர் தான். அது பார்த்திங்கன்னா ஒரு ஷாண்டிலியர் மாதிரி பெருசாக நீங்கள் எடுத்து கூகுளில் யார் வேணால் பார்க்கலாம், ஒரு படம் இருக்கும். அந்த என்டையர் ஷாண்டிலியர் ஃபுல்லாக கோல்டு இதில் தான் பண்ணுது. அது அப்படியே பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசும் இல்லை, இவ்வளோண்டு ஒரு சிப்பு தான். அது அடியில் இருக்குது. அதுக்கு கூலிங் தேவை. அந்த கூலிங் எவ்வளோ லெவல் இருக்கணும்னா -278 டிகிரியில் இருக்கணும். அப்போ தான் அந்த ப்ராசஸர் ஒர்க் ஆகும். இல்லை அந்த லெவலில். ஏன்னா வந்து இப்போ நீங்கள் வந்து ஆர்டினரி கம்ப்யூட்டர் வந்து டிஜிட்டல் கம்ப்யூட்டர் நம்ம இன்றைக்கி பயன்பாட்டில் இருக்குது. அது 0s and 1s ஒர்க் பண்ணும். இதுதான் ஜனங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனால் குவாண்டம் வந்து கியூபிட்ஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து வேவ்ஸ். குவாண்டம் வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸ். ப்ராபபிலிட்டிஸ் கூட வந்துடும். ப்ராபபிலிட்டிஸ் தான் நான் சொல்கிற வந்து இப்போ நீங்கள் ஒரு காயினை டாஸ் பண்ணிங்கன்னா 0s and 1 தான் உங்களுக்கு ஹெட் ஆர் டெயில் தான் ஆன்சர். ஆனால் நீங்கள் இப்படி சுண்டி விடும்போது மேலே சுற்றுது பார்த்தீங்களா, அதை வந்து நாங்கள் சூப்பர் பொசிஷன் சொல்லுவோம். சூப்பர் பொசிஷன்னா இட் வில் பி 0, இட் வில் பி 1, இட் வில் பி 0 1 1 0 எல்லா காம்பினேஷன் அங்கேயே இருக்குது. அது இது வந்து இப்போ ஒரு கியூபிட் ஒரு காயின் சுற்றுது, இன்னொரு காயினும் சுற்றுது, இந்த 2 காயினும் பேசுது. அதுதான் என்டாங்கிள்மெண்ட்னும். அதாவது சூப்பர் பொசிஷன், என்டாங்கிள்மெண்ட், இன்டர்ஃபரன்ஸ். மக்களுக்கு இது தெரிஞ்சால் போதும். இந்த சூப்பர் பொசிஷன் சிம்பிளாக சொல்லணுன்னா நீங்கள் ஒரு எறும்பு இருக்குது, இப்போ என் கைக்குள்ளே இருக்குது, இது செத்துருச்சா உயிரோடு இருக்கான்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? திறந்து பார்த்தா தான் தெரியும். செத்துருச்சா உயிரோடு இருக்கான்னா ஒரு ஆன்சர் இருக்குது, செத்துருக்கும். அது நீங்கள் வந்து நான் வந்து அதை
நீங்கள் செத்துச்சுன்னா நான் உயிரோடு காட்டுவேன், நீங்கள் வந்து உயிரோடு இருக்குன்னா அழுத்தி செத்துட்டு சாவச்சும் ஓ காட்டுவோம். ஆமாம். ஸோ அதுதான் குவாண்டம். இந்த டெஸ்ட்டு ஒன்று நாங்கள் பண்ணுவோம், ஆர்சிஎஸ்ன்னு. ஐ வாஸ் ஆல்சோ தேர். அஃப்கோர்ஸ் கூகுள் கண்டக்டட் த டெஸ்ட் கால் ஆர்சிஎஸ், ரேண்டம் சர்க்யூட் சாம்பிளிங். இதுதான் குவாண்டமுக்கு பண்ணுறது. இது வந்து ஒரே ஒரு வார்த்தை, முக்கியமான வார்த்தை, கொஹெரன்ஸ் அண்ட் டீகொஹெரன்ஸ்னும். அதுதான் ஒரு கல் எடுத்து ஒரு தண்ணி ஸ்டில்லாக இருக்குது, நீங்கள் போட்டிங்கன்னா பர்ஃபெக்ட் சர்க்கிள் வருது பாருங்கள், அதுதான் கொஹெரன்ஸ். அதே வந்து தண்ணி அலம்பலாக பார்ப்பீங்க ஒரு காலையில் கிடுகிடுன்னு, அது பேர் டீகொஹெரன்ஸ். அதுதான் இந்த வேவ்ஸு. இது வேவ்ஸில் ஒர்க் பண்ணுது. அந்த வேவ்ஸு டிஸ்டர்ப் ஆகாமல் இந்த -278 டிகிரி டெம்பரேச்சரில் இருந்தால் அதை வந்து அந்த ஸ்டேட்டை மெயின்டைன் பண்ணலாம். ஏன் அந்த ஸ்டேட்டை மெயின்டைன் பண்ணுறோன்னா, இப்படி காயின் தான் விழுந்துடும், இந்த காயின் அங்கேயே சுற்றிக்கினே இருக்குது. அந்த காயினுங்கள்லாம் இணையும் போது, இப்போ நாங்கள் 105 கியூபிட்ஸில் வில்லோவில் டெஸ்ட் பண்ணும்போது 5 நிமிஷம் அந்த ஸ்டேட்டை ஹோல்ட் பண்ணுச்சு, அந்த கூலிங், அந்த ஸ்டேட்டு. அது வந்து இன்றைக்கி இருக்கிற லார்ஜஸ்ட் சூப்பர் கம்ப்யூட்டரில் அதே ப்ராசஸை ரன் பண்ணால் எத்தனை ஹவர்ஸோ நாளோ ஆகும் நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, சூப்பர் கம்ப்யூட்டருங்கிறதே சூப்பர் ஃபாஸ்ட்டுங்கிறதா நாங்கள் மைண்டில் வச்சுட்ருக்கோம். ஆமாம், அது ஒரு ரேண்டமாக சொல்லலாம். நீங்கள் ஒரு 1 டே 2 டே ப்ராப்ளி இல்லை, அது வந்து 10 செப்ட்ரில்லியன் இயர்ஸ் ஆகும். இது என்ன 5 நிமிஷத்தில் பண்ணதோ 10 செப்ட்ரில்லியன் இயர், ட்ரில்லியன் இயர்ஸ், 1 with 25 ஜீரோஸ், 25 ஜீரோ. இந்த யூனிவர்ஸ் இருக்க நம்ம இருக்கிற எர்த்து, அதுக்கே அந்த ஏஜ் கிடையாது. அவ்வளோ நாள் ஆகும் அதை செய்ய. அது அது இப்போ அந்த குவாண்டம்ங்கிற ஹார்ட்வேரும் ஏங்கிற இந்த டெக்னாலஜியும் சேர்றப்ப இந்த ப்ராபபிலிட்டி ஒர்க் ஆகுது. இல்லை, வரல இன்னும். குவாண்டம் இஸ் டூயிங் இட். ஓகே, குவாண்டமோட கெப்பாசிட்டி இது இன்னும் வளர்ந்துட்டு போகுது. இது 105 கியூபிட்டில் பண்ணது. ஐபிஎம் இருக்கான், மைக்ரோசாஃப்ட் இருக்கான், இவங்க டிவேவ் இருக்குது, ரிகட்டி, இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸு இப்போது என்விடியாவுடைய அவர் சிஇஓ மார்ச் மாதம் அவங்களே இணைஞ்சிட்டாங்க. அவங்க ஜிபியூ மட்டும் பண்ணல, குவாண்டமும் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டாங்க. இவங்க எல்லாம் குவாண்டம் ரேஸில் இருக்காங்க. இவங்க எல்லாம் இப்போ 1000 கியூபிட்ஸுக்கு ஐபிஎம் போயிடுச்சு. 1000 கியூபிட்ஸ், நான் சொன்ன இப்போ கணக்கு 105 கியூபிட்ஸு. அவன் வந்து கார்டனான்னு சொல்லி காண்டோர் வந்து 1021 கியூபிட்ஸுக்கு போயிட்டான். அவங்க 1,00,000 கியூபிட்டுக்கு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. உலகம் எங்கே போயிட்டு இருக்குன்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். இப்போ ஏஐ வந்து நம்ம டேட்டாவை பற்றி பேசுகிறோம். எல்எல்எம் வந்து லார்ஜ் டேட்டா பேஸ். இப்போ வந்து ஃபஸ்ட்டு GPT-1 சும்மா நம்ம பேச்சுக்கு சொல்லலாம் 100 லைப்ரரி, அடுத்தது 1000 லைப்ரரி, இன்னொருத்தான் 1,00,000 லைப்ரரி. இப்போ உலகத்தில் இருக்கிறது இல்லாதது எல்லாத்தையும் போட்டாலும் குவாண்டம் ஆன்சர் பண்ணும். ஓகே, அதாவது இப்போ பல்லாயிரக்கணக்கான டேட்டாக்களை இப்போ ஒரு ஏஐ மூலமாக நம்ம தேவைப்பட்டதை எடுத்துக்க முடியுது. இப்போ குவாண்டம் உள்ள வந்துச்சுன்னா இந்த ப்ராசஸிங் டைமை அப்படி ஆகும். அவ்வளோதான். அதால தான் 10,000 கோடி டேட்டா உள்ளே இருந்தாலும் நமக்கு தேவையான விஷயத்தை வெளில எடுத்துகிட்டு வரும். இப்போ அதால் உலகத்தில் இன்னைக்கு முடியாத விஷயம் கிளைமேட் கண்ட்ரோல். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எனக்கு இங்கே ஒரு சின்ன குழப்பம் இருக்குது. அதாவது இந்த ஸ்பீடு தான் இதோடைய முக்கியமான விஷயமாக நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம், குவாண்டம் ப்ளஸ் ஏஐயில் இதன் வழியாக ரொம்ப நாளாக தீர்க்கப்படாத மருத்துவ பிரச்சனைகளை தீர்க்கலாம், கிளைமேட் இஷ்யூஸை தீர்க்கலாம். இதுக்கும் என்ன கனெக்ட் பண்ணுறீங்க? எப்படி தீர்க்க முடியும்? ஏன்னா இன்னைக்கு டிஜிட்டல் கம்ப்யூட்டர்லேயோ சூப்பர் கம்ப்யூட்டர்லையோ ரன் பண்ணால் 25,000 ஆண்டுகள் ஆகும் ஒரு ப்ராசஸை ஒரு தடவை ரன் பண்ணி முடிக்கிறதுக்கு. 25,000 ஆண்டுகள் ஆகிறதால தான் இது உங்களை 1 ஹவரில் பண்ணும்போது எத்தனை தடவை நீங்கள் ப்ராசஸை ரன் பண்ணி மெடிசனை கண்டுபிடிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு ஓஐன்ற ஒரு ஃபார்முலா, அதாவது எனக்கு அதுக்கான தகவல்கள் இது வேகமாக கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறீங்களா? கண்டுபிடிக்கும். ஏன்னா ஏஏ ஜெனரேட் பண்ண தோண்ட இன்ஃபர்மேஷன்ன்ற மாதிரி ஸ்பீடில் நீங்கள் ஒரு டெஸ்ட் பண்ணுறீங்க. அது 25,000 ஆண்டுக்கு உட்காந்துட்டு இருக்கீங்க. அதனால தான் உங்களுக்கு மெடிசன் இல்லை. அதே வந்து 2 நிமிஷத்தில் ஆன்சர் வந்துட்டே இருந்தால் நீங்கள் விதவிதமாக டெஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்போ ரீசனிங்கும் பண்ணுவோம். ஏன்னா ஏஜிஏ இருக்குது. ஸோ ஓகே, ரீசனிங்கோடு அது எடுத்து இதனால தான் அது அப்போ அவ்வளோ சாம்பிள்ஸ் அது ஒர்க் பண்ணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீ ட்ரெயின்டுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. இப்போ இந்த Grok 4 இப்போ வர எல்எல்எம்ஸ்லாம் தே ஆர் போஸ்ட் ட்ரெயின்ட் ஆல்சோ. ப்ரீ ட்ரெயின்டு மட்டும் இல்லாமல் போஸ்ட் ட்ரெயின்டுன்னு சொல்லுவோம். ப்ரீ ட்ரெயின்டு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் போடுற எல்எல்எம்மை வச்சு ஆன்சர் பண்ணுறது, அதுலேருந்து இன்ஃபர்மேஷனை இழுத்து உங்களுக்கு கொடுத்துரும். போஸ்ட் ட்ரெயின்டுனா
ஒரு ஆன்சரை எடுக்கும்போது அதுவே திருப்பி சப்மிட் பண்ணி ரிஃபைன் பண்ணி ஆன்சரை பண்ணுறதால் தான் அந்த 44 மார்க் அச்சீவ் எனக்கு ஒரு 1000 ஸ்டெப்பை இப்படி கடந்து அது கொண்டாந்து கையில் கொண்டாந்து கொடுக்கும். இப்போ நான் ஒரு புரிதலுக்காக கேட்குறேன் கணேஷ் சார். இப்போ நம்ம ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஏஐ அப்படிங்கிறது பெருவாரியான ஒரு யதார்த்தமாக பண்ணுறதுன்னா அது வந்து ஒரு சர்ச் இன்ஜினுக்கு அடுத்த லெவல் அப்படின்னு ஒரு புரிதல் இருக்குது. ஏன்னா எனக்கு எக்ஸாக்டாக அதுக்கான பதில் அது தரும், எல்லாத்தையும் ஏஐ கொடுத்துரும். இந்த இடத்துலேருந்து அப்படியே ஒரு 4 ஸ்டேஜை கடந்து தான் இப்போ இருக்கக்கூடிய குவாண்டம் ப்ளஸ் ஏஐ. ஆமாம். ஓகே, இப்போ சாமானியனுக்கு இது செய்யும் அப்படிங்கிற அளவு புரிஞ்சிருக்கு. இதுலேருந்து இந்த இடம் இருக்குல்ல, இப்போ ஏஐ ப்ளஸ் குவாண்டம், இது என்ன செய்யும்? இது வந்து தகவல்களை தரும், இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டாக தரும், அதுவும் டிஸ்க்ளைமரோடு தரும். இது என்ன தரும்? ஆக்சுவலி இது கொஞ்சம் சித்து விளையாட்டுமாக இருக்கும். இந்த விஷயம் சொன்னோன்னா சில மக்கள் கூட இதை டிஸ்பியூட்டும் பண்ணலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா we are talking about atom and particle. Quantum is nothing but quantum physics, which is atoms and particle. நீங்கள் சொன்னால் நம்புவீங்களா? You exist in another planet also. நீங்கள் உங்களுக்கு தான் கை காலு உடம்புன்னு நினைக்கிறோம், பட் தீஸ் ஆர் ஆல் atoms and particles. What we are made up of electrons and photons. நீங்கள் இங்கே இருக்கிற அதே சமயத்தில் இன்னொரு உலகத்தில் வாழ்கிறீங்க, இன்னொரு பிளானட்டில் இருக்கீங்கன்னா சொல்கிறதுக்கே கொஞ்சம் உங்களுக்கு பயமாக இருக்கும். அதுதான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இந்த கோபிநாத்தும் இந்த கணேஷும் இன்னொரு இடத்துல we are existing in the same way in another planetனா கொஞ்சம் உலகத்துக்கு பயமுறுத்துகிற மாதிரி இருக்கும், ஏதோ சித்து விளையாட்டு காட்டுற மாதிரி இருக்கும். தட் இஸ் நீங்கள் யோசிச்சு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நீங்கள் யார்? ஆட்டம், we are atoms and particles, we are photons. சேர்ந்து ஒரு பாடியாக இருக்குது, பாடியாக அங்கே இருக்கலாம் இருக்குது. அதை தான் நாங்கள் இருக்குதுன்றோம். அதால் குவாண்டம் வந்து அதால் தான் நான் யூனிவர்ஸோட இப்போ யூனிவர்ஸே இப்போ தான் வந்து உங்களுக்கு சேட்டலைட்ஸு இந்த புது ஜேம்ஸ் வெப்லாம் வரும்போது ஒரு இது வந்தவொடனே உலகம் எப்படி உருவாச்சுன்ற சில இன்ஃபர்மேஷன் சயின்டிஸ்ட்லாம் பேசிகிட்டு இருக்கிற மாதிரி இந்த பிளாக் ஹோலை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க. பிளாக் ஹோல்குள்ளே போனீங்கன்னா இன்னொரு யூனிவர்ஸுக்கு போகலான்னு. ஏன்னா நம்ம ஒரு மில்கி வேயில் ஒரு இதில் இருக்கும். தெர் ஆர் மல்டிப்புள் யூனிவர்சஸ்ன்னு நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. we can live in multiple universeன்றது தான் நாங்கள் குவாண்டம் ஃபிசிக்ஸை வந்து நமக்கு தெரிவிக்குது. நீங்கள் சின்ன விஷயம் குவாண்டமை புரிஞ்சிங்கன்னா ஒரு சூரியகாந்தி பூ அதோடைய ஸ்ட்ரக்சரை பார்த்துருக்கீங்களா? ஒரே மாதிரி இருக்கும். நம்ம கடவுள் கண்டுபிடிச்சிருந்தோம், ஆனால் அது குவாண்டம் ஃபிசிக்ஸ் அங்கேயே ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வாட் திஸ் குவாண்டம் அண்ட் ஏஐ இஸ் கோயிங் டு டூ, எனக்கு அதை கொஞ்சம் சிம்பிளாக புரிகிற மாதிரி என்னென்ன விஷயங்கள் அது வழியாக சாத்தியப்படும். இப்போ தகவல்களை தெரிந்து கொள்வது அல்லது நுட்பமான தகவல்களை தெரிந்து கொள்வதுங்கிற இடத்துல இருக்கும். இப்போ குவாண்டம்ங்கிற ஹார்ட்வேரும் ஏஐங்கிற டெக்னாலஜியும் சேரும்போது என்னென்ன விஷயங்களில் மனித குலத்துக்குள் மாற்றம் நடக்கும், என்னென்ன கண்டுபிடிப்புகள் வரும்? ஒன்று மெடிக்கல் ஃபீல்டு, நீங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டீங்க. கிளைமேட் இப்போ ஓஐ ஆர்கனாய்டுன்னு சொன்னோம். இப்போ என்ன ஆகுதுன்னா ஒருத்தருக்கு பிரெயின் கேன்சர் இருக்குது, என்ன ஆகுது? ஒரு மெடிசன் கொடுக்க ட்ரை பண்ணுறீங்க, அந்த மெடிசன் வந்து ஒர்க் பண்ணாமல் போகலாம், he can die also. But think about it, we take a blood from that particular patient, in 3 weeks they are cloning it. Cloning அதே கேன்சர் செல்லை வளர்த்து பக்கத்தில், we call it like a digital twin. இதில் மெடிசனை இன்சர்ட் பண்ணுறீங்க, சிமுலேட் பண்ணுறீங்க, இது உங்களுக்கு ஒர்க் பண்ணுமா ஒர்க் பண்ணாதான்னு இதெல்லாம் குவாண்டம் சொல்லிகிட்டே இருக்கும். ஸோ எது ஒர்க் பண்ணுமோ அதை வெளியில் வச்சு அதை டிஜிட்டல் ட்வின்னிட்ட நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி இங்கே கொடுப்பேன். இங்கே நீங்கள் வந்து எக்ஸாக்ட்லி இப்போ உங்களுடைய பாடிக்கு இப்போ என்ன ஆகுது? ஒரு ஃபார்மா கம்பெனி ஒரு மெடிசனை புதுசாக எடுத்து வந்தால் டயபெட்டிக்காக மெட்ஃபார்மின் சாப்பிடு, எல்லா டாக்டரும் அதே தான் ப்ரிஸ்கிரைப் பண்ணிக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு அது ஒத்துக்கலாம், எனக்கு ஒத்துக்காமல் போகலாம். ஆனால் இங்கே எப்படின்னா உங்கள் ஸ்டெம் செல்ஸே எடுத்து இந்த சைடு கேன்சர் செல்னால் கேன்சர் செல்லை வச்சு இதில் டிஜிட்டலாக இது ஆல்ரெடி இன்றைக்கி நடந்து இருக்கு. அதில் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான ப்ரிஸ்கிரைப்டு மெடிக்கேஷனே க்ரியேட் பண்ண முடியும். இப்படி பட் இதெல்லாம் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அதுதான் எல்லாரும் சொன்னாங்க. சூப்பர் ஏஐ வந்து ஏஎஸ்ஐ வந்து இட்ஸ் கோயிங் டு டேக் டெக்கேட்ஸ் சொன்னாங்க. ஏஜிஐ வந்து இட் வில் டேக் மோர் இயர்ஸ் சொன்னாங்க. இப்போ இவங்க போகிற ஸ்பீடை பார்த்தீங்கன்னா ஈவன் we can get AGI and other things accomplished in few years. It can happen even next year. அந்த ஸ்பீடு அந்த ஸ்பார்க்கில் ஏதாவது கரெக்டாக கிடச்சிருச்சுன்னா அடுத்த கட்டம் ஆல்ரெடி அந்த ரொம்ப காலமாக ஏ இருந்தாலும் கூட அந்த ஸ்பார்க் அது கிடைச்ச உடனே டக்குன்னு அடுத்து பெருசாக வந்த மாதிரி
இப்போ ஏஜிஏ எந்த லெவலில் இருக்குது? ஏஜிஏ ஆல்மோஸ்ட் பீப்புள் ஆர் தேர். இப்போ இந்த கிராக் 4.0 வந்ததுலேயே வந்து நிறைய பேர் ஆச்சரியப்பட்டு போயிருக்காங்க. ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு மாடலை அந்த ஒரு ஜிபியூவில் ட்ரெயின் பண்ணுவாங்க. இலான் மஸ்க் மட்டும் உங்களுக்கே தெரியும், ஒரு அசுர வேகத்தில் திங்க் பண்ணுறவர். இப்போ கார் இப்படி தான் இருக்கணுமான்னு கேட்பார். அவர் மட்டும் ஏஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் திங். அவர் பார்த்தீங்கன்னா வயசானவங்களை எடுக்கவே மாட்டார். இந்த இவங்க பழைய பஞ்சாங்கத்தை பேசுவாங்கன்னு சொல்லிட்டு அவர் மட்டும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுவார். அப்படி அவர் பண்ணுறது 100,000 CPU, 1,00,000 CPU அந்த ஜிபியூ வாங்கி ஒரே மாடலை 1,00,000 ஜிபியும் ஹேண்டில் பண்ணுறோமா. இப்போ நீங்கள் எடுத்திங்கன்னா ஒரு ப்ராப்ளத்துக்கு 3 பேர் ஒர்க் பண்ண வச்சுங்க. ஒரு வந்து ஃபிசிக்ஸில் ஒரு பிஹெச்டி, மேத்தமெட்டிக்ஸில் ஒரு பிஹெச்டி, இன்னொன்று லிங்குஸ்டிக்கில் ஒரு பிஹெச்டி ஒர்க் பண்ணோன்னா இந்த ஜிபியூவே அதாவது நான் சொல்கிறேன் 1,00,000 ஜிபியூ வந்து ஒரே நேரத்தில் ஹேண்டில் பண்ணி ஆன்சரை கொடுத்துரும் இதுங்களுக்குள்ளேயே பேசி. இப்போது அப்போ மிஷின்களுக்கு இன்புட் கொடுக்கக்கூடிய வேலை மட்டும்தான் மனிதனுக்கு மிச்சம் இருக்குமா? அதுவே பண்ணிக்குது. அதுதான் ஏஜென்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். குவாண்டம் ஏஐ காம்பினேஷனில் பல வேலைகள் நடக்குதுன்னு சொல்கிறீங்க. இது தொடர்பாக எந்தெந்த நிறுவனங்களோட நீங்கள் கன்சல்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறீங்க, அட்வைஸராக ஒர்க் பண்ணுறீங்க? மெயினாக வந்து IBM, அடுத்தது வந்து கூகுள், இப்போது மைக்ரோசாஃப்ட். இப்போ பார்த்தீங்கன்னா குவாண்டம் நீங்கள் போய் இப்போ படித்து பார்க்கும்போது என்னடா இவர் வந்து ஸ்டூடியோவுக்கு வந்தார், குவாண்டமில் இது நடக்குது அது நடக்குதுன்னாரு. ஆனால் நாங்கள் போய் இன்ஃபர்மேஷனை பார்த்தா ரொம்ப வந்து எரர்ஸு அதெல்லாம் வருதுன்னுவாங்க. உண்மை குவாண்டம் வந்து நான் சொன்னல அந்த ஸ்டேட்டை மெயின்டைன் பண்ணணும். நான் வந்து ஐ எம் பார்ட் ஆஃப் குவாண்டம் எக்கனாமிக் கன்சார்டியம் டெவலப்மெண்ட். அந்த கன்சார்டியமில் இருக்கிறபோது all these people we will be testing all the new technology which is coming. இப்போ இவங்க வந்து மயூரனா 1 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு டோப்போ கண்டக்டர், ஏன்னா குவாண்டமில் நிறைய எரர் வர்றது உண்மை. அது எப்படி சால்வ் பண்ணாங்கன்னா அது மட்டும் IBM வாஸ் ஸ்ட்ரகிளிங். பெரிய நிறைய கியூபிட்ஸ் வச்சுருந்தாலும் எரர் டப்புன்னு இது ஃபியூஸ் போகிற மாதிரி உங்களுக்கு ட்ரிப் ஆகிட்டே இருந்தது வச்சுங்க. உங்கள் வீட்டில் ஏசி இருந்தால் என்ன புண்ணியம், டப்புக்கு ட்ரிப் ஆகிட்டே இருந்தால் யூ கேனாட் யூஸ் இட் இல்லைங்களா. குவாண்டம் வாஸ் லீவிங் த ஸ்டேட். அப்போ என்ன ஆச்சு, கூகுள் கேம் வித் எரர் கரெக்ஷன், குவாண்டம் எரர் கரெக்ஷன் அண்ட் QECன்னு. அந்த ப்ராசஸ் என்ன பண்ணிச்சு, எரர் அவாய்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணதால தான் நான் அந்த ஸ்டேட்டை 5 மினிட்ஸ் சொன்னேன். அதுவே 10 செப்டர்லேன்னு போயிடுச்சு. இல்லைனா இப்போ யோசிச்சு பாருங்கள், 10 நிமிஷம் 15 நிமிஷம்னு இது போக ஆரம்பித்தா ஸ்டேட்டு எங்கே போவோம்னு சொல்லிட்டு. இந்த குவாண்டம் எரர் கரெக்ஷன் இஸ் ஹெல்பிங் எவ்ரிபடி. பட் மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணால் அதையே கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி டோப்போ கண்டக்டர்னு சொல்லி அந்த மெட்டீரியல் அந்த இந்த ஸ்டேட்டே எப்படி எடுத்துகிட்டு வந்தான்னா அவன் யூஸ் பண்ணுற அந்த இது வந்து இட் வில் அவாய்ட் தட் எரர். ஆக்சுவலாக இன்றைக்கி உலகத்துடைய பெருநிறுவனங்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் கன்சல்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, அதுவும் ஃப்யூச்சர் டெக்னாலஜியோட. நீங்கள் எங்கே உங்களுடைய வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணீங்க? நவ் யூ ஆர் லிவிங் இன் US. நீங்கள் எந்த ஊருக்காரர்? உங்கள் வாழ்க்கை எப்படி ஆரம்பித்தது? இப்படி சொல்லணுன்னா என் தமிழே உங்களுக்கு தெரியும். லோக்கல் தமிழ் சென்னை தான். சென்னை படித்தது வளர்ந்தது எல்லாமே சென்னை தான். ஆனால் வந்து ஒன்ஸ் மாஸ்டர்ஸ் IITயில் முடித்த அடுத்த இது ஐ நெவர் ஹேட் அ சான்ஸ் டு ஒர்க் இன் இந்தியா. இதில் ஐ ஒர்க் ஃபார் ஹிவ்லட் பேக்கர்ட், தென் SAP இன் ஜெர்மனி, தென் டிலாய்ட்டில் பார்ட்னர், தென் EMCன்னு ஒரு கம்பெனியில் குளோபல் வைஸ் பிரசிடென்ட். அதுக்கப்புறம் இப்போ நாசாக்கு ஐ வாஸ் த ஆர்கிடெக்ட். வேர்ல்ட் பேங்க்கு 13 வருஷம் ஐ வாஸ் ஆல்மோஸ்ட் தி அட்வைசர். இப்போது ரோல்ஸ் ராய்ஸ் UK இந்த கார்ஸ் இருக்குது இல்லைங்களா, நாட் த போயிங் இன்ஜின்ஸ், த கார் டிவிஷனுக்கு ஐ ஆம் தி அட்வைசரி. ஸோ ஒரு 15 நிறுவனம் ப்ரைவேட் ஈக்விட்டி இவங்களுக்கெல்லாம் அட்வைசரியாக இருக்கும். ஓகே. ஸோ நீங்கள் தனிப்பட்ட முறையில் நிறுவனங்கள் என்னென்ன நடத்தியிருக்கீங்க? ஆக்சுவலி ஐ ஹேட் 3 எக்ஸிட்ஸ். 3 எக்ஸிட்னா அதாவது 3 கம்பெனியை நடத்தி 3 கம்பெனியை விற்றுருக்கோம். என்னுடைய இது வந்து டே இன் டே அவுட்லேயே வந்து சராசரியாக தமிழ்னு சொல்லியாச்சு, சென்னைன்னு சொல்லியாச்சு, நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு பார்க்குற மாதிரி கம்பெனிஸில் கேப் பார்த்தோம். ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஐ ஹாவ் 6 US பேட்டன்ட்ஸ். அந்த 6 US பேட்டன்ட்டில் ஒன் ஆஃப் த பேட்டன்ட் வந்து ஃபஸ்ட் பேட்டன்ட்டு வந்து EMCன்ற ஒரு கம்பெனி வாங்கினாங்க. அது வந்து ரைட் ஆர்டர் ஃபிடிலிட்டி அல்காரிதம்னு. அது ரெண்டாவது வந்து VMwareன்ற ஒரு கம்பெனி. மூணாவது எக்ஸிட் என்ன? இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாளைக்கு முன்ன 2 வருஷத்துக்கு முன்ன
மூணாவது எக்ஸிட் ப்ரைவேட் ஈக்விட்டி $28 billion கம்பெனி டுக் ஓவர். அப்போ அதுக்கப்புறமா மொத்தமாக இந்த 3 எக்ஸிட் வழியாக ஹவு மச் தட் யூ மேட்? somewhere close to between 3,500 to 4,000 crores. ஸோ 4000 கோடி ரூபாய்க்கு நிறுவனங்களை வித்துட்டு இப்போ அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்திருக்கீங்க. இது வந்து எதுவும் பண்ணக்கூடாது, வீட்டில் வந்து சொன்னாங்க ரொம்ப இப்படி அப்படி போயிட்டு இருக்கோன்னு சொல்லிட்டு ஒரு 2 வருஷம் ஃப்ளோரிடான்ற இடத்துல மயாமின்ற இடத்துல இருக்கேன். ஐ பிகம் அ பைலட். ஓ, அந்த 2 வருஷத்தில் பைலட் ட்ரைனிங் எடுத்து சும்மா இருக்கிறவங்க ஏதாவது பண்ணோம் இல்லையா, அதான் 4000 கோடி வேறு இருக்கு, ஜாலியாக கொஞ்சம் இருப்போம்னு நினச்சிங்க. பைலட் ஆயாச்சு. இப்போ பைலட் ஐம் ஃபுல் ஃப்ளெஜ்டு பைலட்டு ஃபார் மை ஓன் செல்ஃப். நம்ம எங்கே போகணுமோ நம்ம போகிற மாதிரி ஒரு இதை. இப்போ நாங்கள் பைக் எடுத்துகிட்டு கிளம்புறப்ப நீங்கள் ஃப்ளைட் எடுத்துகிட்டு கிளம்பிடுவீங்க. அவ்வளோ அதுவும் அவ்வளோதான், ஒரு கார் எடுக்கிற கதை தான். கொஞ்சம் சேஃப்டியை பார்த்துக்கணும் இனிஷியல் இது. பட் தென் மை பீப்புள் ஹூம் ஐ ஒர்க் வித் நிறைய மில்லினியர்ஸை உருவாக்குனா அவங்களாம் என்ன பண்ணாங்க, அவங்க சும்மா இருக்கக்கூடாது, இவனை திருப்பி உள்ளே எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டு தட்ஸ் வேர் ஐ பிகம் குவாண்டம் ஸ்பெஷலிஸ்ட். அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணது. எல்லோரும் கற்றுக்கணும். இன்றைக்கி படிப்புன்றது தொடர்ந்து இருக்கிறதால அது பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போது வந்து ரீசெண்டாக வந்து ஐ ஸ்டார்டட் அ நியூ ஏரியா. ஏன்னா எல்லோரும் ஏஐயில் கம்பெனி ஆரம்பிச்சிருந்தாங்க. நான் சொன்னேன் வி ஹாவ் டு பி டிஃப்ரெண்ட். ஆக்மெண்டட் ரியாலிட்டியில் ஆக்மெண்டட் ரியாலிட்டி வித் ஏஐன்னு சொல்லுவோம். அது இட்ஸ் கால்டு எக்ஸ்ஆர், எக்ஸ்டெண்டட் ரியாலிட்டி. இது பியூராக மேனுஃபேக்சரர்ஸ்க்காக பண்ணிகிட்டு இருக்கோம். அதாவது நீங்கள் எனி பொருள் வாங்கலாம், அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினாலும் அவங்களுக்கு வந்து ஜெனரிக்காக ஒரு ப்ராப்ளம் இருக்கும், அதை எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு தெரியாது. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்மார்ட் டிவைஸ் எல்லோரும் வந்து iOS ஆர் ஆண்ட்ராய்டு வச்சுருக்காங்க. அது நம்ம எல்லா இடத்துலையும் கேரி பண்ணுறோம். ஸோ we thought how to make it happen. Virtually the product will appear in front of you. Manufacturer can put a QR code, you scan it. Not only assembly, operation, maintenance, AI enabled. கேள்வி எது வேணால் கேட்கலாம், ஒரு பாட்டை இது பண்ணிடலாம். ஸோ நீங்களே ஃபிட் பண்ணிடலாம் எல்லாத்தையும். அதான் நீங்கள் லேடிஸு மெயினாக ஃபிட் பண்ணணும், டிஐஒய்க்குள்ளே வரணும்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டில் டூ இட் யுவர் செல்ஃப் ஒரு இதை வந்து நீங்கள் வந்து வீட்டில் இருக்கிற குழாய் இதாவது ட்ரிப் ஆகுதுன்னா ஜஸ்ட்டு ஸ்கேன் பண்ணாலே அதுவே சொல்லிடும். ரீசெண்டாக எவ்வளோ தூரத்தில் அந்த கடை இருக்குது, அந்த பொருள் வந்து நீங்கள் மோயின் டேப் தான் வச்சுருக்கீங்க, அது வாங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அமெரிக்காவில் ஹேண்டிமேன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் நான் இப்போ சென்னைக்கு வந்தால் அதே தான் கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க, ஆள் கிடைக்கிறதா கஷ்டம். ஸோ அந்த விஷயத்தை வந்து பண்ண முடியும். பட் ஆஸ் யூ நோ, சின்ஸ் ஐ ஹவ் டன் 3 exits, இனிஷியல் சீட் ஐ இன்வெஸ்டட் இன். பட் இப்போது வந்து பெரிய வரவேற்பு. கிட்டத்தட்ட 8 கம்பெனிஸ் வந்து ஆல்ரெடி ஜஸ்ட்டு நாங்கள் இது பண்ணுறோன்னே சைன்அப் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி பெரிய நிறுவனங்கள், பெரிய நிறுவனங்கள், அவங்களுக்கு நாங்கள் என்டர்பிரைஸ் ஃபோக்கஸ்டாக எண்ட் டு எண்டும் பண்ணுறோம். இது வந்து கன்சியூமர் மட்டும் இல்லை, B2B மட்டும், B2B அண்ட் B2C. ஆக்சுவலாக நீங்கள் சென்னையில் இப்போ எந்த பகுதியில் வளர்ந்தவர்? இது இங்கே அண்ணா நகர், பெரம்பூர், இந்த ஏரியாவில் தான் இருந்தது ஃபஸ்ட்டு சின்ன வயசில். அங்கேருந்து அதோட படிப்பு இங்கே டான் பாஸ்கோ அண்ட் இது ஐஐடி. தென் ஐ மூவ்ட் அவே. இவ்வளோ கம்பெனிஸில் பெரிய பொசிஷனில் இருந்திருக்கீங்க, 3 எக்ஸிட் பண்ணியிருக்கீங்க, இப்போ அடுத்து ஒரு பெரிய நிறுவனம் ரன் பண்ணுறீங்க, குவாண்டம் ஏஐக்கு அட்வைசராக இருக்கிறீங்க. இப்போ இந்த மாதிரி நிறைய பேருக்கு ஆசை இருக்குது, அடுத்த லெவலில் வந்து நிறையா பண்ணணும். 55 years now, ரைட்? 55 வருஷத்துக்குள்ள ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி எழுதி வச்சுருக்கிறீங்க. ஸோ தட் இங்கே இந்தியாவில் நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் இருக்குது. இந்த நான் பெரும்பாலும் எல்லா இன்டர்வியூஸில் நான் கேட்குறேன். பிகாஸ் இந்தியாவில் நிறைய இளைஞர்கள் இருக்காங்க, நிறைய திறமை இருக்குது, நிறைய எனர்ஜி இருக்குது. ஸோ அவங்களுக்கு ப்ராக்டிக்கலாக அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? ஆக்சுவலி ஐ எம் குவைட் இம்ப்ரெஸ்ட். ஏன்னா டுடே ஆல்சோ ஐ வாஸ் ஸ்பீக்கிங் இன் ஐஐடி ஒன்லி, என்க்ளேவில் ஐ வாஸ் தேர். இன்ஃபேக்ட் வந்து ஐஐடி இஸ் ஆல்சோ ட்ரைங் டு கம் அண்ட் ஓப்பன் அப் தேர் ஓன் ஐஐடி இன் யூஎஸ். அது உங்களுக்கு மக்களுக்கும் அது ஒரு செய்தி. தே ஆர் கம்மிங் இன். ஐ வில் பி ஏபிள் டு ஹெல்ப் தேம் அமெரிக்காவில். ஸோ அதாவது ஐஐடி இஸ் ஃபிசிக்கலி தேர் கோயிங் டு கம் இன் டு அமெரிக்கா. அதாவது நீங்கள் இங்கேயும் ஐஐடியில் போய் படிக்கலாம், அமெரிக்காலையும் ஐஐடியில் போய் படிக்கலாம். I'm seeing quite a lot of startups has come. They are doing extremely well. உங்கள் நிகழ்ச்சியிலையும் பார்க்குறோம். நிறைய இங்கே யங்ஸ்டர்ஸ் ஆர் டூயிங் வெரி வெல். ஏன்னா இந்த ஏஐ வச்சுட்டு இன்ஸ்டெட் ஆஃப் தே ட்ரைங் டு கோ ஃபார் அ ஜாப், தே கேன் டூ தெம்செல்ஃப். நிறைய டூல்ஸ் நீங்களே வர்றது பார்க்குறீங்க. இமெயில் எழுதுறதுக்கும் வீடியோ பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே டூல்ஸ் வருது.
ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் வித் ஏஐ வந்து சும்மா அந்த ஆச்சரியத்தோடு பார்க்குறதோட எப்படி வந்து நிறுவனங்கள் ஒரு ப்ரொடக்டிவாக அதை வந்து யூஸ் பண்ண வேண்டிய இதுக்கு இவங்க வந்து டூல்ஸும் இதுவும் தங்களை தயார்படுத்திங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி அஃப்கோர்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் வந்து உலகத்தில் ஏஐயில் ரீசோர்ஸஸ்ன்னு பார்த்தா இந்தியா ஸ்டாண்டிங் வே அஹெட் 16% ஆஃப் த பீப்புள் ஆர் வேர்ல்டை கம்பேர் பண்ணால் இந்தியா ஸ்டாண்டிங் வித் 16% ஆஃப் ரீசோர்ஸஸ் பிக் நம்பர். ஆமாம், ஏன்னா ஏற்கனவே ஐடியில் நம்ம நிறையா இருக்கிறதுனால பேசிக்கலி இவ்வளோ ஒரு அறிவுசார் மூளை 16%ங்கிறீங்க. வேர்ல்டுலே வேறு எந்த கண்ட்ரியும் இவ்வளோ ஹோல்ட் பண்ணுமான்னு தெரியல. சைனா கிட்ட நம்ம தான். நான் 16% வந்து நம்ம இப்போவே ஏஐக்குள்ளே இருக்கோம். இப்போது அதான் சொல்கிறேன், நானே ஒரு சீரீஸ் ஆஃப் இன்டர்வியூ அவ்வளோ பேர் பண்ணியிருக்கேன். அவ்வளோ பேரும் ஏஐயில் பெரிய பொசிஷனில் இருக்காங்க. பட் வெறும் ஏஐ அப்படிங்கிற எக்ஸைட்மெண்ட்டை தாண்டி என்ன செஞ்சால் ஒரு $1 பில்லியன் கம்பெனி பில்ட் பண்ண முடியும்? சக்ஸஸை பற்றி பேசுகிறோம். ஐ ஹவ் டன் 99 ஃபெயிலியர்ஸ். யாரும் அதை பற்றி கேட்கவும் மாட்டுறாங்க, கேட்கவும் விருப்பப்பட மாட்டுறாங்க. ஆனால் உண்மையாக யூ ஹாவ் டு டூ சர்டன் டைம்ஸ் இட் ஃபெயில்ஸ், யூ கீப் கண்டினியூ டு டூ இட். இப்போ இருக்கிறவங்க வந்து குயிக் சக்ஸஸ் எதிர்பார்க்குறாங்க. ரெண்டாவது வந்து நான் இந்தியாவில் அப்ரோச் பண்ணது இப்போ கொஞ்சம் சேஞ்சாக இருக்குது. பட் ஸ்டில் சேஞ்ச் ஆக வேண்டிய இடம் வந்து they wanted to hold 100%. ஓ, எல்லாம் எனக்கு வேணும், எல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு. இன்னொன்று வந்து தே ஆர் நாட் பிலீவிங் எனிவன். நிறைய ஸ்டார்ட் அப் பார்க்குறேன், ஒரு ஏதோ வந்து ஐன்ஸ்டீனோ இது மாதிரி அந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஹோல்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆஸ் இஃப் சம்படி வில் ஸ்டீல் இட். நம்ம தலையில் வந்து கேஞ்சஸ் மாயம் காவிரி மாயம் சுரந்துகிட்டே இருக்குது. அறிவை யாரும் திருட முடியாது. அறிவு வந்துகிட்டே இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐம் ஸ்கேட், டோன்ட் வாண்ட் டு டிஸ்கஸ் மை ப்ராஜெக்ட் எனிவன்னுவாங்க. இல்லை, ஆக்சுவலாக இங்கே ரொம்ப பரவலாக சொல்லப்படுது. ஏன்னா என்னோட ஐடியா எடுத்துகிட்டு போய் இன்னொருத்தவங்க செஞ்சுருவாங்க அப்படின்னு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஐடியாவை பெரிய கம்பெனிஸே எடுத்துருக்கு. அதை பற்றி நான் கவலையப்பட்டதில்லை. அவன் எடுக்கிறதால எனக்கு இன்னும் பெட்டராக அறிவு தோணுது. என்னை பொறுத்தளவுக்கு ஒரே ஒரு ஐடியா வச்சுருக்கிறது பேர் ஐடியா இல்லை. ஐடியா இஸ் நாட் பிஸ்னஸ். யூ நீட் டு கான்சன்ட்ரேட், you need to work, and you need to bring this product out to the market where people should believe in you. ஆக்சுவலாக அப்போ ஹவு டு மேக் ஐடியா ஒர்க், அதுதான் இங்கே பிரச்சனையே. அதுக்கு ஒரு ப்ராசஸ் எதுவும் இருக்கா? ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவானுங்க, ஐடியா பிஸ்னஸ்ன்னுவானுங்க. இல்லைன்னுவேன். உடனே அடுத்த ஐடியா என்ன பண்ணுவானுங்க, பிஸ்னஸ் பிளான் என்கிட்ட இல்லை, அதனால தான் நான் ஃபெயிலியர் ஆகிறேன்னு போய்ட்டு பிஸ்னஸ் பிளான் எழுதுவாங்க. அதுவும் பிஸ்னஸ் கிடையாது. தென் இல்லை, எனக்கு மணி இல்லை, மணி இதுதான் நான் எங்கே போயிட்டு இருப்பேன் தெரியுமா, மார்க்கெட்டிங் பண்ணால் எப்படி இருக்காங்க, அதுவும் ஒர்க் அவுட் ஆகாது. அப்போ என்ன தாண்டா ஒர்க் அவுட் ஆகும்? உனக்கு டீம் இருந்தால் பயங்கரமாக, எனக்கு கண்டி ஒரு சூப்பர் டீம் இருந்தால் நான் வந்து இலான் மஸ்க் மாயே ஆகிடுவேன்னுவாங்க, ஸ்டீவ் ஜாப்ஸ் மாயே ஆகிடுவேன். டைம் டு மார்க்கெட், டைம் டு மார்க்கெட், டைம் டு மார்க்கெட். கரெக்டான பிளேஸில் கரெக்டான டைமில் இருந்தது தான். எவ்வளோ கம்பெனிஸ் வந்து பிக் கம்பெனிஸ் ஆர் ஃபெயில்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா 99 வந்து ஒரு பெரிய நிறுவனம் வெளியே வந்து AT&T இந்த மாதிரி பெல் லேப்ஸ்லாம் வந்து $3 billion they generated and they created how to put video streaming. இதுதான் அவங்க ஐடியா. 2001 க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. 2001-2 ரீசன் வந்து ப்ராட்பேண்ட் இன்செப்ஷன் வாஸ் நாட் தேர், ஒன்லி 40%. டைம் டு மார்க்கெட்டில் தே ஃபெயில்டு. ஆனால் என்ன பெரிய விஷயம்னா, ஒரு சாஃப்ட்வேர் இது பண்ணணும், அதுக்கப்புறமா வீடியோ ரன் பண்ணோம், இதெல்லாம் ஃப்ளாஷ்ன்னு ஒன்று வந்தது. அடோபி ரிலீஸ் பண்ணான் 2003. கராஜில் உட்காந்து யூடியூப் கிரியேட் பண்ணி வித்துட்டு போயிட்டான். அதே மாதிரி 2000 ரைட் டைம் டு மார்க்கெட். ஏர்பிஎன்பி பார்த்தீங்கன்னா 2006 ஆரம்பித்தான். பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸு வாரன் பஃபட் மாதிரி இதெல்லாம் உருப்பட, யாராவது வீட்டுக்குள்ளே இன்னொருத்தன் தங்க வைப்பானா, அவன் ரிஸ்க்குன்னாங்க. பார்த்திங்கன்னா 2008 ஃபைனான்ஷியல் கிராஷு. எல்லாருக்கும் ஏதாவது காசு வேணும், வந்து தங்கிட்டு போனால் நமக்கு என்னான்னு சொல்லிட்டு ஒரு ரூமை வந்து வாடகை விட்டாங்க. ஏர்பிஎன்பி இது ஒன்றும் இல்லை. ஸ்டீவ் ஜாப்ஸ் ஃபஸ்ட்டு ஒரு கேமரா இது விட்டார், ஃபோனு. ரெண்டாவது ஃபோனில் ஒரு இது வச்சார், கேமரா ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும். ஒருத்தன் செல்ஃபி ஸ்டிக்குன்னு 2 அலுமினியம் பைப்பை வச்சு அப்படி இழுத்தா உங்களையே எடுத்துக்கும். ஃப்ரண்ட் கேமரா அவர் தான் வச்சார். அவன் $2 billion பண்ணிட்டு போயிட்டான் இல்லையா? ஸோ டைம் டு மார்க்கெட் இஸ் வெரி. டைம் டு மார்க்கெட்டுங்கிறது நாலேஜா இல்லை லக்கா?
லக்குன்ற வேர்டை நான் பெரிய பிலீவர் இல்லை. எல்லாருக்கும் லக்கு இருக்கணும்னு வாங்க. ஆனால் லக்கு ஹார்ட் ஒர்க், லுக்கிங் வாட் இஸ் ரிக்வயர்மெண்ட் அண்ட் புட்டிங் இட் அட் த ரைட் டைம்ன்றது. ரைட் டைம் நம்ம தான் பார்த்து செய்யணும். இப்போ மழை, அதாவது நம்ம கமல்ஹாசனே ஒரு பாட்டு பாடுவார், உப்பு விற்க போனால் மழை வருது, மாவு விற்க போனால் காற்று வருதுன்ற மாதிரி. அந்த விஷயத்தை நம்ம கரெக்டாக ஒரு பிஸ்னஸ் பர்சன் பண்ணுறவங்க அதுவும் தெரிஞ்சிருக்கணும். கஸ்டமருக்கு என்ன வேணும், அவங்க பெயின் பாயிண்ட் என்ன, ஹவ் யூ ஆர் கோயிங் டு சால்வ். சில பேர் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவாங்க, அது ஒரே ஒருத்தருக்கு பண்ணுவாங்க. ஆனால் இது எப்படி பரவலாக ஒன்றை பண்ணி ரெப்ளிகேட் பண்ணினா தான். சி, ரெவன்யூ இஸ் எ கீ. இஃப் யூ ஆர் கோயிங் டு ரைஸ் மணி, இன்வெஸ்டர் நீட் மணி, ஸோ யூ ஹேவ் டு கிவ் பேக் மணி. ஸோ யூ நீட் டு ஃபைண்ட் வேஸ் டு டூ தட். இன்னொன்று வந்து மோஸ்ட் ஆஃப் த இந்தியன் கம்பெனிஸ் டூ ஒன்லி சர்வீசஸ் சைடு. அவங்களுக்கு தெரிஞ்ச தொழிலை நான் வந்து நீ சாஃப்ட்வேரை பெட்டராக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். தெர் இஸ் அ ப்ரொடக்டிவிட்டி, பட் CFO திங்க் இட் இஸ் அன் எக்ஸ்பென்ஸ். அவர் செலவு தானே வைக்கிறாருன்றானுங்க. இவங்க வந்து அந்த கம்பெனி என்ன ப்ராடக்ட் பண்ணுறாங்க, அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அதை விற்கிறதுக்கு, அந்த புரிதலை எடுத்துக்கணுன்றது என்னுடைய தாழ்மையான ஒரு இது. அப்போ யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டிஃபிகல்ட். அவன் விற்று அவன் பணம் பண்ணால் தான் உனக்கு கொடுக்க முடியும். So if you are impacting their sales and try to grow their sales also, you are going to be successful. ஸோ உங்ககிட்ட நான் சாஃப்ட்வேரை கொடுக்குறது மட்டும் என் வேலை இல்லை, அது உங்கள் சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுற அளவுக்கு அந்த சாஃப்ட்வேர் பயன்படுதாங்கிறது தான் என்னுடைய மெயினான ஐடியா. அதாவது உங்கள் ஐடியாஸே வெறும் வந்து நான் வந்தேன், என் வேலையை செஞ்சேன், நான் சூப்பராக செஞ்சுட்டேன், நீ யூஸ் பண்ணாமல் போனால் வடுத்து போய் நான் ஒரு கட்டம் வரைக்கும் வந்துடுறாங்க. ஸ்கேலபிலிட்டி தான் பெரிய ப்ராப்ளமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸ்கேலபிலிட்டிக்கு என்ன செய்யணும், அதுக்கான நுவான்சஸ் என்ன? இல்லை, இப்போது எங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் எந்த கம்பெனி கொடுத்தாலும் ஃபஸ்ட்டு 3 மில்லியனை வந்து இன் நோ டைம் கேன் பிரிங் இட். லாட் ஆஃப் கம்பெனிஸ் கெட் ஸ்டக். இது வந்து சூழலில் மாற்ற மாதிரி. ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு அந்த 2-3 மில்லியனை வந்து குயிக்காக, நான் யூஎஸை பற்றி பேசுகிறேன், இம்மீடியட்டாக அங்கேயும் இந்த பிரச்சனை வேர்ல்டு வைட் பிரச்சனை தான். அந்த 3 மில்லியன்லேருந்து அடுத்த லெக்குக்கு போகிறதுக்கு தே ஷுட் டூ டிஃப்ரெண்ட். ஏன்னா வந்து இந்த 3 மில்லியன் போகிறதுக்கு உங்களுக்கு பெரிய ஸ்ட்ரக்சர் தேவையில்லை, ஹெச்ஆர் தேவையில்லை, பேக்எண்டு தேவையில்லை, ஆஃபீஸ் தேவையில்லை, கான்ஃபரன்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயம். பட் 3 மில்லியன் to 5 மில்லியன் 10 மில்லியன் போகும்போது SEO இன்ஜினை பார்க்கணும், இன்ஸ்டால் பண்ணணும். சில பேர் சொல்லுவாங்க எந்த தான் பயங்கரமான ப்ராடக்ட், நான் ஏன் இதை போய் இது பண்ணணும். யூ நீட் டு பி சரவுண்டட், யூ நீட் டு நோ வாட் யூ ஹேவ் டு டூ. நிறைய பேர் வந்து 10 மில்லியனில் மாட்டிப்பாங்க. அந்த 10 to 12 மில்லியன்லேயே மாட்டிட்டு அதுலேயே ஒரு கம்பெனி வரும், ஒரு கம்பெனி போகும். இந்த மாதிரி they need to know, find out their niche, where their weaknesses are. ஒன்று இம்பார்ட்டண்ட், நான் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன்னா அதுக்கு காரணம் they have to hire CFOs. Without a CFO, I won't be in this level. Again, very good team இருக்கணும், நம்ம மேனேஜ்மெண்ட் டீமு ஸ்டெடியாக இருக்கணும். அந்த விஷயம்லாம் இருந்தாலும் CFO plays a major role. இவங்கெல்லாம் என்ன நினைப்பாங்க, அவன் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்கும் இதுக்கும் அவன் அந்த மாதிரி CFO ஒரு ஆண்டர்ப்ரனருக்கு ட்ராவல் பண்ணுறது. பிகாஸ் நம்ம ஐடியாலாம் இந்த வருஷம் எவ்வளோ ப்ராஃபிட், அது என்ன செலவு, அது தட் பிகம் அ லைஃப் ஸ்டைல். யூ வாண்டட் டு க்ரோ அ கம்பெனி அண்ட் யூ வாண்டட் டு கோ டு அ வெரி குட் ஹைட்னா யூ நீட் அந்த பிளான் இருக்கணும். 5-year plan, 7-year plan, where is your break even, how you can take risk, how much money you need to bring it in. இந்த விஷயம் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். கோபி, நீங்களே MBA, நானும் MBA இருக்கலாம், பட் இது நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணணும். இட்ஸ் அ கிரேட் கான்வர்சேஷன் சார். ஆக்சுவலாக ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு சென்னைக்காரர் ஒருவர், தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர், இவ்வளோ பெரிய நிறுவனங்களுக்கு கன்சல்டண்ட்டாக இருக்கிறது, இவ்வளவு நிறுவனங்களில் பெரிய இடத்துல இருந்தது. குவாண்டமை பற்றி நீங்கள் பேசுனது தான் எனக்கு தெரிஞ்சு கூடுதலாக கவனிக்கப்படக்கூடிய விஷயம். அதை விட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்த விஷயம் என்னென்னா, புதிதாக உள்ளே வருபவர்கள் நுட்பமாக கவனிக்க வேண்டியது, பொதுவான ஐடியாஸ்ன்னு இல்லாமல் அதை தாண்டி கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள். வெரி நைஸ். ரொம்ப நாளாக நம்ம ஃபோன்லேயே பேசிகிட்டு இருந்தோம், ஒரு இன்டர்வியூ பண்ணணும்னு. அதற்கான வாய்ப்பு நீங்கள் தந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நாங்கள்லாம் வியந்து பார்க்குறது மிஸ்டர் கோபி, எனக்கு ஃப்ரெண்டாக சொல்லிக்கிறதுல எனக்கு பெரிய பெருமை. ஏன்னா நீங்கள் வந்து யூ ஹேவ் அக்கம்ப்ளிஷ் ஸோ மச் அண்ட் பீயிங் பார்ட் ஆஃப் யுவர் ஷோ, இது எனக்கு பெரிய ஹானர் தான். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.